எட்டுக்குடி வேலனுக்கு ஆடும் காவடி சேவல் காவடி அழகு காவடி ஆடுதுங்க. காவடியாம் காவடி தங்க காவடி அதை காண கண்கோடி வேணும். அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ அதை காண கண்கோடி வேணும். அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ. சென்னிமலை முருகனுக்கு தின்ன காவடி பன்னீர் காவடி இளநீர் காவடி ஆடுதுங்க. காவடியாம் காவடி தங்க காவடி அதை காண கண்கோடி வேணும். அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ. வள்ளிமலை முருகனுக்கு துள்ளும் காவடி தோளில் காவடி பாலில் காவடி ஆடுதுங்க. காவடியாம் காவடி தங்க காவடி அதை காண கண்கோடி வேணும். அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ அதை காண கண்கோடி வேணும். அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ. அனைவருக்கும் உயிராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். ஆட்டம் ஆட்டம், இது காவடி ஆட்டம், கந்தனுக்கு ஆடும் ஆட்டம். சிவகிரி சந்திரகிரி மலைகளை காவடியாக்கி தூக்கி வந்த ஆட்டம், பால் குடங்களை சுமந்து வரும் ஆட்டம், அலங்கார ஆட்டம், அழகு குத்தி கொள்ளும் ஆட்டம், சுழன்று சுழன்று வளைந்து வளைந்து குனிந்து குனிந்து கையை விரித்து விரித்து ஆடும் ஆட்டம், அறுபடை வீட்டையும் அலங்கரிக்கும் ஆட்டம். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சர்க்கரை காவடி, மலையேறும் களைப்பை மறக்க ஆடும் ஆட்டம். மாணவர்களே, தமிழர்களின் வாழ்வு தொடங்கிய இடம் குறிஞ்சி. குறிஞ்சி கடவுளுக்கான ஆட்டம் காவடி ஆட்டம். இன்று நம்முடைய அரங்கம் காவடி ஆட்ட அரங்கம். சமயம் சார்ந்து தோன்றிய காவடி பின்னர் தொழிற்கலையாக மாறிவிட்டது. முருகன் வழிபாட்டு மரபில் தோன்றியதே காவடி ஆட்டம். முருகன் வழிபாடு தமிழ்நாட்டில் தொன்று தொற்று நடந்து வருவதால் அதோடு சேர்ந்து காவடி ஆட்டமும் வளர்ந்து வந்தது. சந்தனக்காவடி, சர்ப்பக்காவடி, சேவல் காவடி, மச்சக்காவடி, வேல் காவடி என காவடியில் பல வகைகள் உண்டு. காவடி ஆட்டம் நடக்கும்போது காவடியை தொடர்ந்து காவடி சிந்து பாடி வருவதும் உண்டு. தொழில்முறை காவடியாட்டத்தில் சுழன்றாடுதல், வளைந்தாடுதல், குனிந்தாடுதல், வில்லாடுதல், வரவேற்காடுதல், கைவிரித்து ஆடுதல் என 6 வகை ஆட்டங்களும் மிக முக்கியமானவை. காவடி ஆட்டத்தில் நையாண்டி மேளத்திற்கு முக்கிய பங்கு உண்டு. அப்படி தமிழர் மரபில் தோன்றிய காவடி ஆட்டத்தை மாணவர்கள் முழுமையாக அறிவதற்காகவே இவ்வரங்கம் நிகழ்த்தப்படுகிறது. மாணவர்களே, இது உங்களுக்கான அரங்கம். இவ்வரங்கத்திலே இன்று காவடி ஆட்டத்தையும் அதன் சிறப்புகளையும் பற்றி திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நிகழ்கலைத்துறை உதவி பேராசிரியர் நீ சரவணன் அவர்கள் நம்மிடையே உரை நிகழ்த்துகிறார். அவருக்கு நாம் அரங்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குவோம். இவரை எனக்கு அறிமுகப்படுத்தி இந்நிகழ்ச்சியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த தஞ்சை ஹான்ஸ் ரோவர் கல்லூரியின் நிகழ்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் மருதத்துறை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, தமிழர் மரபில் தோன்றிய காவடி ஆட்டத்தை முழுமையாக அறிவோம், மாணவர்களிடையே கொண்டு செல்வோம், உலக அரங்கின் உச்சத்தில் நிறுத்துவோம். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்களால் முடியும், உங்களால் மட்டுமே முடியும். நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே அஜிதா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அரோஹரா அரோஹரா. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடு அரங்கம். முருகன் என்றாலே அழகும் அறிவும் சேர்ந்த உருவம் தானே நம் கண் முன் வந்து நிற்கும். முருகப்பெருமானின் திருவிளையாடல்களுள் அவரின் தோற்றமும் மனித வாழ்க்கையை உணர்த்திக் கொள்ள வேண்டிய வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துவதாக அமைந்துள்ளது. அறுபடை வீடுகளை கொண்ட முருகப்பெருமானுக்கு அதன் ஒவ்வொரு படை வீடும் ஒவ்வொரு தனிச்சிறப்புகளை கொண்டுள்ளது. முதல் படை வீடு. அறுபடை வீடுகளில் முதல்
படை வீடான திருப்பரங்குன்றம். முருகன் கோயிலில் முருகன் சூரபக்தனை போரில் வென்ற பின்னர் இந்திரன் தன் மகளை தெய்வானையை முருகனுக்கு மணமுடித்து வைக்கிறார். இங்கு தெய்வமுடன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். இரண்டாம் படை வீடு முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் திருச்சிலைவாய் என்றும் ஜெயந்திபுரம் என்றும் பெயருண்டு. மூன்றாம் படை வீடு முருகனின் மூன்றாம் படை வீடான பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும். பழனி முருகன் சிலை போகர் சித்தரால் நவபாஷத்தால் உருவாக்கப்பட்டது. ஞானப்பழம் அடைய வேண்டிய போட்டியில் தம்மையன் பிள்ளையாருடன் தோற்ற கோபத்தில் பழனியில் தண்டாயுத பாணியாக காட்சி தருகிறார். நான்காம் படை வீடு தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சியை தரும். அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இறைவர்களுக்கும் அப்படிதான் போலும். தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்ட பிள்ளையை குருவாக ஏற்று தான் சீடராக அமர்ந்து குருவின் விளக்கத்தை கேட்ட இடம் சுவாமிமலை. ஐந்தாம் படை வீடு வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை அண்ணன் கணேசனின் உதவியுடன் காதல் திருமணம் செய்து கொண்ட இடம் திருத்தணியாகும். ஆறாம் படை வீடு அறுபடை வீடுகளில் கடைசியாக வரும் படை வீடு அழகர் மலை மீது இருக்கக்கூடிய சோலைமலையாகும். அங்கு அவ்வை பாட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகனின் ஞானத்தை பார்த்து நீ சாதாரண மானிடமாக இருக்க முடியாது என்று தெரிந்து கொண்டார் அவ்வை பாட்டி. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் நண்பர்களே, நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். தமிழறிந்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி உயராய்வு மற்றும் வேலறக்கட்டளையின் இன்றைய நிகழ்விற்கு தங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்வு நிகழ்த்துதலில் முதன்மை வகிக்கும் பொருட்களை அடிப்படையாக கொண்டு பெயர் சுட்டப்படும் கலைகளுள் ஒன்றான காவடி ஆட்டம் பற்றியது. இக்கலையில் காவடி முதன்மை பெறுகின்றது. தெய்வ வழிபாட்டுச் சடங்கின் அங்கமாக இருந்து பின்னாளில் கலை வடிவம் பெற்ற கலைகளுள் காவடி ஆட்டமும் ஒன்று. இத்தகு சிறப்பு வாய்ந்த கலை பற்றின முழுமையான தகவல்கள் குறித்து உரையாற்ற இருப்பவர் முனைவர் பேராசிரியர் நீ சரவணன். திருச்சிராப்பள்ளி பாரதாசன் பல்கலைக்கழகத்தின் நிகழ்கலை துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார்கள். நிகழ்த்துக்களை பற்றி தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியுள்ளார்கள். நாட்டுப்புறவியல் ஆய்வியல் திலகம், செந்தமிழ் திலகம், தெய்வ தமிழ் சுடர், கதை ஆய்வு சுடர் போன்ற பட்டங்களை தம் கலைகள் சார்ந்த பணிகளுக்காக ஆய்விற்காக பெற்றுள்ளார்கள். மேலும் சிறந்த பயிற்சியாளர், கிண்ண சாதனையாளர் போன்ற சிறப்புகளையும் இவற்றிற்கும் மேலாக தமிழர்களின் கலைக்காக முதலில் ரஷ்யா வரை சென்று வந்துள்ளவர்கள். இத்தகு சிறந்த கலை ஆர்வலர், ஆராய்ச்சியாளர், பேராசிரியர் அவர்களின் வாயிலாக காவடிக்கலை பற்றின அனைத்து தகவல்களையும் தமிழ் உள்ளங்களுக்கு மாணவர்களுக்கு வழங்குவதில் உயராய்வு மற்றும் வேலறக்கட்டளை நெஞ்சார்ந்த மகிழ்ச்சி அடைகிறது. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். பிறந்து வரும் போதே சிலர் வரம் வாங்கி வரும்
அனைவருக்கும் வணக்கம். தமிழக நாட்டுப்புற நடனங்களில் மரபு ரீதியாக வரக்கூடிய நடனங்கள் பல இருக்கின்றன. அவற்றில் பக்தியின் மார்க்கத்தில் இருந்து ஆட்டக்கலையாக மாறி இருக்கிற நடனங்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்டத்தில் ஒன்றான காவடி ஆட்டம், அதை பற்றிய ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காவடி ஆட்டம் தமிழகத்தில் ஒரு வேண்டுதல் நடனமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். முருகனுக்கு வேண்டுதல் வேண்டிக் கொண்டு இந்த காவடி எடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் மக்கள். அப்படிப்பட்ட காவடி எப்படி உருவானது என்பது பற்றி பல்வேறு கதைகள் இருந்தாலும் கூட ஒரு சில ஏற்புடைய இயல்பிற்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு சில கதைகள் இருக்கிறது. அந்த ஒரு சில கதைகளில் ஒன்றிரண்டை உங்களுக்கு நான் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக, இது ஒரு நம்பிக்கை சார்ந்த நடனம், சடங்கு முறையான ஒரு கலை. இது படிப்படியாக பரிணமித்து மற்ற கலைகளைப் போல பொழுதுபோக்கு கலையாகவும் மாற தொடங்கியது. அதுதான் ஆட்டக்காவடி. மரபு ரீதியாக நிகழ்த்தி வரக்கூடிய இந்த ஆட்டக்காவடி சடங்கு முறையாக வேண்டுதலுக்காக முருகனுக்காக எடுக்கப்பட்ட அந்த காவடி. அது காவடி அப்படி உருவானதே ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையாக இருக்கிறது. மலையின மக்கள் அவர்களின் தெய்வமாக முருகன் இன்றைக்கும் விளங்குகிறார். குன்றிருக்கும் தோறும் குமரன் இருக்கிறான் என்று ஒரு சொல்லாடல் விளங்கி கொண்டிருக்கிறது. குமரன் ஏன் இன்னும் குழந்தை வடிவாகவே இருக்கிறான் என்பதே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். குமரன் என்று சொன்னால் என்றைக்கும் இளமையாக இருப்பவன் என்று பொருள். ஏன் குன்றின் மீது இளமையான ஒரு முருகன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், குமரன் என்பவன் வேலன் என்கிற தொடக்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இறைவனாக விளங்குகிறார். அந்த வேலன் மிகப்பெரிய வைத்தியனாகவும் இருந்திருக்கிறான் தமிழ் சமூகத்தில். அந்த வைத்தியனாக இருக்கக்கூடிய வேலன் ஒரு உளவியல் மருத்துவராகவும் இருந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. உளவியல் மருத்துவராக வேலன் இருப்பதை நம்முடைய சங்க இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கிறது. அது உண்மை எனப்படுவது போல ஒவ்வொரு குன்றிலும் முருகன் இருப்பது என்பது சான்றாக விளங்குகிறது. மலையின மக்கள் முருகனை அல்லது வேலனை இறைவனாக பயன்படுத்தி இறைவனாக பார்த்து அவனை வழிபட்டிருக்கிறார்கள். அப்படி இறைவனாக பார்க்கப்பட்ட முருகனுக்கு இங்கிருந்து அவர்கள் விளைநிலங்களில் இருந்து முருகன் இருக்கும் இடத்திற்கு பொருட்களை எடுத்துச் செல்வதற்கும், முருகப்பெருமானிடத்திலிருந்து மக்களுக்கு தேவையான ஒரு சில பொருட்களை எடுத்துக்கொண்டு வருவதற்கும் பயன்பட்ட ஒரு தடிக்கு பேர் தான் இன்றைக்கு விளங்குகிற காவடி அப்படிங்கிற அந்த தடி. காவு தடி, காவுதல் அப்படின்னா பரவுதல் அப்படின்னு சொல்றாங்க. பரவுதல் அப்படின்னா எடை பரவுதல், எடை சமமாக பரவுவதற்கு பேரு காவு தடி. இப்போ ஏன் மலையின மக்கள் இந்த காவு தடியை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, நம்ம தரைத்தளத்துல தலையில் சுமையை வைத்துக்கொண்டு நடந்து செல்ல முடியும். ஆனால் ஒரு மலை மீது ஏறுவதற்கு, மலை போன்ற உயரமான இடங்களில் ஏறுவதற்கு தலையில் சுமந்து கொண்டு ஏறுவதை விட தோளில் சுமந்து ஏறுவது கொஞ்சம் எளிதாக இருக்கும். அப்போது அந்த தோளில் சுமப்பதற்கு வெறும் தோளில் மட்டும் சுமந்தால் சரியாக இருக்காது என்பதால் அதில் ஒரு இரு முனைகளிலும் ஒரு உரி என்று சொல்வார்கள், கயிறு கட்டி தொங்க விடுவது. அந்த இரு முனைகளிலும் சமமான எடையை கட்டி தொங்கவிட்டு அதை நடுவில் தன் தோளில் வைத்து தூக்கி செல்ல பயன்படுத்துவது. அந்த பயன்பாடு தான்
பின்னாளில் காவடி என்ற வடிவம் பெற்றது என்பது ஏற்புடையதாக இருக்கிறது. இன்னொரு கதையும் சொல்வார்கள். அந்த காவடி அப்படிங்கிறது எதிலிருந்து உருவாச்சு அப்படின்னு சொன்னா, பழனி முருகன் பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க. பழனி முருகன் எப்படி அங்கே வந்தாருங்கிறது பல பேருக்கு தெரியும். இறைவன் சிவபெருமான் வீட்டில் ஒரு மாங்கனி கிடைக்கப்பட்டு அந்த மாங்கனியினால் பிரச்சனை உருவான போது முருகன் கோபித்து கொண்டு பழனி மலை மேல் அமர்ந்தார் என்று சொல்வார். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பது போல முருகன் இங்கு அமர்ந்தவுடன் எல்லோரும் அவரை சமாதானம் செய்து பார்த்தார்கள். அப்படி சமாதானம் செய்த போது முருகன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு ஒரு மாற்று வழியாக இடும்பன் என்கிற ஒரு சூரன், அவர் மாபெரும் வீரன், அவரை அழைத்து அவர் இறைவனிடத்தில் சென்று சிவபெருமானிடத்தில் சென்று நான் அவரை சமாதானம் செய்து அழைத்து வருகிறேன் என்று கூறியிருக்கிறார். அப்படி கூறும்போது பார்வதி தாயார் சொன்னாரா, எல்லோரும் அவரை சமாதானம் செய்து பார்த்தார்கள், அவன் வருவதாக இல்லை, நீங்கள் மட்டும் சொன்னால் கேட்கவா போகிறான் என்று சொன்னவுடன், அம்மா நான் சமாதானம் மட்டும் சொல்லி பார்ப்பேன், இல்லை என்றால் அவரை அந்த மலையோடு சேர்த்து பெயர்த்து எடுத்து வந்து விடுகிறேன் என்று சொன்னார். சரி, அப்படின்னா நீ பெரிய மாவீரன் என்பதால் நீ அதை ஒரு நாள் முடியும் என்று கூறி அவரை இடுமனை அங்கு அனுப்பியிருக்கிறார். இடுமனும் அங்கே சென்று முருகனிடத்திலே சமாதானம் பேசியிருக்கிறார். பேசும்போது அவர் இல்லை இல்லை நான் வருவதாக இல்லை, எனக்கு ஒரு பெரிய ஓரவஞ்சனையை செய்து விட்டார்கள் என் பெற்றோர்கள், என் அண்ணனும் சேர்ந்து அதை தான் செய்தார், எனவே நான் இங்குதான் இருக்க போகிறேன். அந்த திருவிளையாடல் படத்தில் கூட பார்த்திருப்போம், எனக்கென்று தனி உலகம், எனக்கென்று ஒரு தனி மக்கள், இவர்களை உருவாக்கி நான் இங்கே இருக்க போகிறேன் என்று சொல்வதை போல முருகன் சொல்லியிருக்கிறார். அப்போது இடும்பன் என்ன செய்திருக்கிறார் என்றால், நீங்கள் வரவில்லை என்றால் உங்களை நான் வலுக்கட்டாயமாக அழைத்து செல்வேன் என்று அவர் முருகனிடத்திலே சொல்லியிருக்கிறார். அப்போது உன்னால் முடிந்தால் அப்படி செய்து பார் என்று சொல்லிவிட்டு முருகன் அமைதியாக இருந்து விட்டார். அப்போது இடும்பன் என்ன செய்திருக்கிறார் என்றால், முருகனை தொட்டு தூக்கினால் அவருக்கு தெரியும் என்பதால் முருகன் அமர்ந்திருக்கிற அந்த மலையை அப்படியே எடுத்து செல்வது என்ற முடிவுக்கு வருகிறார் இடும்பன். அப்படி மலையை எடுக்கிற போது ஒரு ஓசை இருக்கும் அல்லவா, எடுக்கிற போது இருக்கக்கூடிய சத்தம், அந்த சத்தமும் கொஞ்சமும் வரக்கூடாது என்பதற்காக இந்த மலையை இந்த காவுதடி அப்படிங்கிற அந்த காவடியை பயன்படுத்தி ஒரு முனையில் பழனி மலையையும் அதற்கு சமமான எடை இருக்கும் அளவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மலையையும், இரண்டும் சமமாக இருக்கிற எடை சரியாக இருக்கக்கூடிய தராசை போல அதை அமைத்து கொண்டு ஒரு முனையில் பழனி மலையை சுத்தி கட்டியிருக்கிறார். இன்னொரு முனையில் அடுத்த சிறிய குன்று அதற்கு சரியாக இருக்கக்கூடிய ஒரு குன்றினை எடுத்து அந்த தராசில் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் கட்டியிருக்கிறார் காவடி. அப்படி கட்டி ரெண்டு மலையும் தூக்குகிற போது முருகன் அவரை மெதுவாக அந்த கழுத்தை அழுத்தி இருக்கிறார். அழுத்தும் போது தடுமாறி ஒரு குன்றின் இடையில் மாட்டிக்கொள்கிறார் இடும்பன். அந்த மாட்டிக்கொண்ட இடும்பன் தன் தவறை உணர்ந்து மகாசக்தியாக இருக்கக்கூடிய வேலனை எப்போதும் வெல்ல முடியாது, எனவே என்னை மன்னித்து விடுங்கள் வேலா, நான் உங்களை தவறாக எடை போட்டு விட்டேன், நான் ஏதோ பெரிய மாவீரன் என்று நினைத்து கொண்டேன் என்று சொல்லி முருகனிடத்திலே அவர் சரணடைந்திருக்கிறார். அதனால் முருகன் என் மீது இருக்கக்கூடிய அன்பும் எங்கள் குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாகத்தான் நீ இவ்வாறு செய்தாய், எனவே உனக்கு மன்னிப்பும் உண்டு என்று சொன்னவுடன் முருகனுடைய பெற்றோர்கள் அவனை மன்னித்ததே பெரிய விஷயம்,
ஏன்னா உன்னுடைய கோபத்துக்கு ஆளாகிறவர்கள் எவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இவர் நான்முகனையே சிறையில் அடைத்தவர் முருகன். ஆக அவ்வளவு பெரிய மகாசக்தி கொண்ட முருகன், அறிவு ஜீவியான முருகன், புத்திசாலியான வேலன், எவ்வளவு பெரிய சக்தி கொண்டவன் என்பதை பெற்றோர்கள், அவர்கள் முருகனுடைய பெற்றோர்கள் உணர்ந்ததால் இடும்பனுக்கு ஒரு மன்னிப்பை வழங்கி மறுவாழ்வு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கிணங்க முருகன் பழனி மலைக்கு அருகில் உள்ள ஒரு சிறு குன்று, அதற்கு பெயர் இன்றைக்கும் இடும்பன் மலை என்று பெயர். அந்த இடும்பன் மலையில் இவருக்கென ஒரு பூஜைகள் நடைபெறும். எனக்கு அபிஷேகம் நடைபெறுவதற்கு முன்னர் இடும்பனுக்கு அபிஷேகம் நடைபெறட்டும், எனக்கு காவல் துணையாக இடும்பன் விளங்கட்டும் என்று அங்கேயே 2 மலைகளையும் அமைத்து விட்டதாக ஒரு கதை சொல்வார். அந்த 2 மலைகளையும் தூக்கிய ஒரு நிகழ்வுக்கு பயன்பட்டதுதான் இந்த காவடி. அந்த 2 மலைகளையும் தராசு போல பயன்படுத்தி சம எடையாக பயன்படுத்தி தூக்கியது என்ற ஒரு கதையும் இருக்கிறது இந்த காவடிக்கு. நாம் நடைமுறையில் பார்த்தோம் என்று சொன்னால், மலையின மக்கள் தங்கள் பொருட்களை மேலே எடுத்துச் செல்வதற்கும் மேலிருந்து கீழே எடுத்து வருவதற்கும் மலையிலிருந்து கீழே எடுத்து வருவதற்கும் இந்த காவடி போன்ற அமைப்பை பயன்படுத்தி எடுத்து வருகிறார்கள். இன்றைக்கும் கொல்லிமலையில் நேரடியாகவே நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் நான் பல மலைப்பகுதிகளுக்கு சென்றதில்லை, கொல்லிமலைக்கு அடிக்கடி செல்வதுண்டு. அங்கு பார்த்தோம் என்று சொன்னால், அங்கு விளையக்கூடிய அன்னாசி பழம், பலாப்பழம், இது போன்ற பழ வகைகள், ஏலக்காய், காப்பி கொட்டைகள் அங்கு விளைகிறது. இதையெல்லாம் அவர்கள் ஒரு பெரிய பெரிய மூட்டைகள் கட்டி, இப்போதுதான் சாலை வழி மார்க்கம் இருக்கிறது. முன்பெல்லாம் அந்த சாலை மார்க்கம் இல்லாத போது புளியஞ்சோலை என்கிற அந்த பகுதிக்கு கொண்டு வருவார்கள். எப்படி வருகிறார்கள் என்று சொன்னால், மலையின் கரடுமோடான அந்த பாதையில் இறங்கி வருவார்கள், மிக வேகமாக இறங்கி வருவார்கள். அதே போல வேகமாக ஏறியும் செல்வார்கள். அப்போது அவர்களை பார்த்தால் இந்த காவடி போன்ற அமைப்பு, அவர்கள் 2 முனைகளிலும் பொருட்களை கட்டி வைத்திருப்பார்கள். அந்த கட்டி தூக்கி கொண்டு நடந்து வருவார்கள். அது பார்ப்பதற்கு சாதாரண ஆட்கள் செய்ய முடியாத ஒரு காரியமாக இருக்கும். அவர்களுக்கு பழக்கமான ஒன்று. அப்படிப்பட்ட உருவான அந்த காவடி, அந்த தடிக்கு என்ன பெயர் வைத்திருக்கார்கள் என்று ஒரு முறை கேட்டபோது, அது கரட்டி குச்சி அப்படி என்று சொல்வார்கள். இப்போ நம்ம ஆடுகளுக்கு இலைத்தலைகள் பறிப்பார்கள் அல்லவா, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? துரட்டி குச்சின்னு சொல்லுவாங்க. துரட்டி குச்சின்னா ஆடுகளுக்கு இலை இருக்கிறது. இவங்க இங்க பயன்படுத்துறது, அதுக்கு பேர் கரட்டி குச்சின்னு பேர். கரட்டி குச்சி அப்படிங்கிறது அந்த தோளில் 2 முனைகளும் பொருளை கட்டி தூக்கக்கூடிய ஒரு குச்சி. முனைகளில் கணு போல உருண்டையாக பெரிதாக இருக்கும். குச்சி நீளமாக ஒரு 3 to 4 அடி நீளம் கொண்ட அந்த குச்சி. அதில் தான் அந்த பொருளை இன்னும் தூக்கிட்டு வர்றாங்க. ஸோ இந்த காவடி அப்படிங்கிறது மலையின மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருந்திருப்பதால் தான் குண்டு இருக்கும் தோறும் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய முருகனுக்கு விளங்கக்கூடிய ஒரு வேண்டுதல், பொருட்களை எடுத்து செல்லக்கூடிய ஒரு பயன்பாட்டு பொருளாக இந்த காவடி ஆரம்ப கட்டத்தில் இருந்திருக்கிறார். அதற்கு பின்னால் இந்த காவடி அலங்கரிக்கப்படும் போது ஒரு பக்தி மார்க்கம் என்று சொன்னால் அதற்கு ஒப்பனைகள் செய்வார்கள் இல்லையா? இந்த ஒப்பனைகள் மூலமாக பயன்படுத்துகிற போது அதில் மஞ்சள் துணி உடுத்துவதும், இலையில் மயில் இறகுகள் கட்டி அலங்கரிக்கப்படுவதும், என்ன பொருள் எடுத்து செல்கிறோமோ அதற்கான பகுதியையும் அமைப்பது என்ற அளவில் இந்த காவடி அலங்கரிக்கப்பட்டது. அதில் பார்த்தோம் என்று சொன்னால், மயில் இறகுகள் வைத்து முழுக்க மயில் இறகுகளாகவே அலங்கரிக்கப்பட்ட அந்த காவடி மயில் காவடி என்றும், அதில் எடுத்து சொல்லக்கூடிய பொருட்களை வைத்துக்கொண்டு பால் எடுத்துக்கொண்டு போய் முருகனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது பால் காவடி என்றும், பன்னீர்
என்கிற திரவம் பன்னீர் பாட்டிலை பன்னீரை ஒரு குடத்தில் கட்டி எடுத்துக்கொண்டு போய் முருகனுக்கு அபிஷேகம் செய்தால் அது பன்னீர் காவடி என்றும், இளநீர்களை எடுத்துக்கொண்டு போய் முருகனுக்கு அபிஷேகம் செய்தால் அது இளநீர் காவடி என்றும் வழங்கப்படுகிறது. இதையெல்லாம் வேண்டிக் கொள்வது, வேண்டுதலாக வேண்டிக் கொள்வது. மக்கள் என்ன வேண்டுதல் என்று சொன்னால், நான் எனக்கு இந்த வேண்டுதலை வைக்கிறேன், நிறைவேற்றிவிட்டால் நான் உனக்கு பன்னீர் காவடி எடுத்து வருகிறேன் அல்லது பால் காவடி எடுத்து வருகிறேன் என்று வேண்டிக் கொண்டு போது, வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காக இந்த முறையில் இந்த காவடிகளை எடுத்து செல்வது வழக்கமாக இருக்கிறது. இன்றைக்கும் நாம் அதில் பார்க்கலாம். சரி, காவடி எடுத்து செல்வது வேறு. ஆனால் அதையோடு எந்த வேலை செய்தாலும் ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது என்று சொல்வார்களே ஒரு பழமொழி. அதற்போல இசை சேர்ந்தால்தான் சோர்வு இருக்காது என்பதற்காக அதற்கு இசைக்கருவிகள் கூடுதலாக பலம் கொடுக்கிறது. அதாவது நடந்து செல்லும் பாதை ஒரு சோர்வை தந்துவிடக்கூடாது. தூக்கிச் செல்கிற சுமை ஒரு சோர்வை, ஒரு உடல் வலிவை ஏற்படுத்திடக்கூடாது என்பதற்காக இசைக்கருவிகள் அங்கே இசைக்கப்பட்டது. அந்த இசைக்கருவிகள் பம்பை, உடுக்கை போன்ற இசைக்கருவிகள். இது மரபு ரீதியான பக்தி ரீதியாக விளங்கக்கூடிய பக்தி வடிவிலான காவடிக்கு இந்த பம்பை இசைக்கருவி பயன்பட்டது. பம்பை என்பது ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட இரண்டு இசைக்கருவிகள் சேர்ந்தாற் போல் இருப்பது, அதுதான் பம்பை இசைக்கருவி. அந்த பம்பை இசைக்கருவி ஒலியானது மிக அதிக சத்தம் வரக்கூடியது. நம்முடைய மன ரீதியான அதிர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு பம்பை இசைக்கருவி மிக உன்னதமான ஒரு கருவி. அது இன்றைக்கும் அதிலிருந்து பிரிந்த அதே சத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சில கருவிகள் வேறு வேறு மாநிலங்களில் இசைக்கருவிகளாக இருக்கிறது. குறிப்பாக இங்கே செண்டா மேளம் என்று வாசிக்கிறார்கள் கேரளத்திலே. அந்த செண்டா மேளம் என்று சொல்லுகிற போது அது ஒரு முகம் மட்டுமே அடிக்கக்கூடிய ஒரு கருவியாக மாற்றியிருக்கிறார். அந்த சத்தம் நம்முடைய பம்பை சத்தத்துக்கு ஓசைக்கு இணையாக இருக்கும். இரண்டும் ஒரே ஓசை தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அதில் ஒரு முனையை மட்டும் பயன்படுத்தி அடிக்கிறார்கள். அதனால் அது போன்ற மாறி இருக்கக்கூடிய இசைக்கருவியாக அது அங்கு விளங்குகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இது பம்பை இசைக்கருவி என்று சொல்வது பாரம்பரிய ஒரு இசைக்கருவியாக, ஒரு ஆண் பெண் என்ற வகையில் அந்த இசைக்கருவி இணைந்து ஒலிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருவி. அந்த கருவியைத்தான் பெரும்பாலும் இந்த காவடி, வேண்டுதல் காவடி எடுத்து செல்கிற போது அந்த இசைக்கருவியை வாசித்துக் கொண்டு கலைஞர்கள் வாசிக்க பொதுமக்கள், வேண்டுதல் காவடியை எடுத்து வருகிற பொதுமக்கள் எடுத்து பாத யாத்திரையாக சென்று முருகனை வழிபடுகிறார்கள். இந்த நடந்து செல்கிற போது எப்போதுமே அரகரோ என்ற ஒரு சத்தம் வரும். முருகனுக்கு அரகரோ அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அந்த அரகர சத்தத்துக்கு இணையாக பம்பை ஒலி இருக்கும். அப்போ வாய்ப்பாட்டும் சேர்ந்து விடுகிறது. இசைக்கருவி வாய்ப்பாட்டு என்பது பாடல்களாகவும் ஒலிக்கிறது, இசையாகவும் ஒலிக்கிறது. இந்த இசை வடிவத்திற்கு காவடி சிந்து என்று பெயர். ஏன்னா காவடியை எடுத்து பயன்படுத்தக்கூடிய போது வாசிக்கக்கூடிய ஒரு வகை இசை வடிவம். அது நாட்டுப்புற வழக்கிலும் இருக்கிறது, நாட்டுப்புற இசை வடிவத்திலும் இருக்கிறது, செவிசை வடிவத்திலும் இருக்கிறது, கிளாசிக்கல் மியூசிக். அதுலேயும் இந்த காவடி சிந்து என்பதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் பல இசைக்கலைஞர்கள். நம்முடைய மகாகவி பாரதியார் கூட காவடி சிந்தில் நிறைய பாடல்கள் இயற்றியுள்ளார். அதுபோல அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து இருக்கிறது. இப்படி மரபிசை கலைஞர்களும் கூட இந்த காவடி சிந்து இசையை பெருவாரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன என்று சொன்னால், நடந்து செல்லக்கூடிய அந்த ரிதத்துக்கு, அந்த நடந்து செல்லக்கூடிய அந்த காலடி ஓசைக்கு தகுந்தாற்போல் இந்த காவடி சிந்து இசை இருக்கும். பார்த்தீர்கள் என்று சொன்னால், சமதளையில் நடந்து செல்கிற போது நாம் ஒரு காலை எடுத்து ஒரு கால் வைத்து செல்வோம்.
அதுவே மலை மீது ஏறுகிற போது அல்லது ஒரு படி மீது ஏறுகிற போது ஒரு காலடி வைப்புக்கும் இன்னொரு காலடி வைப்புக்கும் ஒரு சிறு இடைவெளி இருக்கும். ஒரு கால் கீழே வைத்து அடுத்த கால் மேலே வைக்கிற போது ஒரு சிறிய இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியை கருத்தில் கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் இசை வடிவம் இருக்கக்கூடியதுதான் இந்த காவடி சிந்தம். காவடி சிந்து அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, தனதந்த தனதந்த தானா தன தனதந்த 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 தானா தனதந்த தனதந்த தானா தன தனதந்த 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 தானா இப்படி இருக்கும். அப்ப தனதந்த தனதந்த தானா இப்படி ஒரு காலடி வைக்கிற போது ஒரு கால் எடுத்து சமதளையில் வைப்பதல்ல, சமதளத்தில் வைக்கிற காலடி வைப்பு இல்லை. ஒரு படி இன்னொரு படி, படி என்று சொல்கிறோம். அது கோயில்கள் ஏறும்போது படி இருக்கும். முன்புலாம் இந்த படி இருக்காத கோயில்கள் இருக்குல்ல, அப்படி நடக்கிற போது ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் இருக்கிற இடைவெளியை பயன்படுத்தி தான் இந்த சந்தம் இங்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று பலரும் ஒத்துக்கொண்டிருக்கிற ஒரு இசை வடிவமாக இருக்கிறது. இப்ப இந்த தனதந்த தனதந்த தானா இந்த சந்தத்தில் நிறைய பாடல்களை சிந்து பாடல்களாக இயற்றியிருக்கிறார்கள் நம்முடைய பெரும்பாலான கவிஞர்கள் புலவர்கள் இவர்கள் இயற்றியிருக்கிறார்கள். அதிலே அண்ணாமலை ரெட்டியார் ஒரு குறிப்பிடத்தக்க இசையறிஞர். அதுபோல நம்முடைய மகாகவி பாரதியார் இந்த மாதிரியான ஒரு காவடி சிந்து பாடல்களை நிறைய எழுதியிருக்கிறார். இது இசை வடிவத்திலே சேர்ந்த ஒரு பிரிவாக காவடி சிந்து என்கிறதற்கே பயன்படுத்தப்பட்ட ஒரு இசை வடிவமாக இது இருக்கிறது. இது முழுக்க முழுக்க கைகளால் பிடித்து கொண்டு வேண்டுதல் பொருளை சுமந்து கொண்டு கைகளால் பிடித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு காவடி. இதை கையை விட்டுட்டு எல்லாம் போக முடியாது, கையில எப்பவும் பிடிச்சிருக்கணும். ஏன்னா இரண்டு முனைகள், ஒரு முனையில் வேண்டுதல் பொருள் இருக்கும், இன்னொரு முனையில் எடுத்து செல்கிறவர்கள் வழியில் விரதம் இருந்து எடுத்து செல்வார்கள். அப்போது விரதம் இருந்தாலும் கூட இடையில் தண்ணீரோ அல்லது சிறு ஆகாரமோ ஏதோ பருகுவதற்கு ஒரு முனையில் அந்த ஆகாரம் இருக்கும். இப்படி பயன்பட்ட அந்த காவடியை சுமந்து செல்கிறவர்கள் திடீரென்று அருள் ஆடுவதும் உண்டு. அருள் ஆடும் போதும் கைகளில் பிடித்து கொண்டே ஆடுவார்கள், பார்த்திருக்கலாம். இப்ப நீங்க பழனி மாதிரியான இடங்களுக்கு சென்றால் அங்கு தினந்தோறும் இந்த வேண்டுதல் காவடிகள் எடுத்து செல்வதை நம்மால் காண முடியும். ஒரு சில முருகன் கோவில்களில் அப்போது திருவிழாவின் போது அல்லது குறிப்பாக சூரசம்ஹாரம் நிகழ்பெறுகிற அந்த விழாவின் போது, தைப்பூசத்தின் போது, தைப்பூசம் என்று நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியின் போது இந்த காவடி எடுத்து வருகிற பக்தர்கள் அதிகமாக இருப்பார்கள். இதற்கு பெயர் தான் பக்தி காவடி. இப்போ நம்ம ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி பக்தி என்கிற வடிவத்திலிருந்து வெறும் பக்தியா மட்டும் இருந்திருந்தால் ஒரு கலை வடிவமாக இதை சொல்ல முடியாது. அது அலங்கரிக்கப்பட்ட விதத்தில் வேண்டுமானால் கலை வடிவம் இருக்கலாம். ஆனால் ஒரு பொது பார்வையாளனாக ஒரு ரசிகனை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதோடு உள்ளுக்குள்ளே இந்த மரபு ரீதியான கலைகளிலே ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் சிறிது சேர்ந்திருக்க வேண்டும். அப்போதுதான் பார்வையாளர்கள் இந்த கலையை கண்டு ரசிக்கக்கூடிய கலையாக இருக்கும். நீங்கள் ஒரு பொதுவான கிராமங்களிலோ அல்லது நகரங்களிலோ, சிறு நகரங்களிலோ ஒரு கோவில் திருவிழா என்று சொன்னால் அனைவரும் பால் குடம், தீர்த்த குடம் என்று எடுத்து செல்லக்கூடிய மரபு இருக்கிறது இன்றைக்கும். அப்படி எடுத்து செல்லுகிற போது பார்த்தீங்கன்னா அவங்க வெறுமனே அருள் நடந்து போறவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுல பெரிய பொழுதுபோக்கு ஒன்று இருக்காது. எப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே அருள் எல்லா நேரமும் அருள் வராது, அருள்லே நடந்து போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே அருள் நின்றுடும். மீதி இருக்கிற நடக்கிற பாதை இருக்கு பாருங்க, அது உடல் சோர்வை ஏற்படுத்தும். அப்படி உடல் சோர்வை ஏற்படுத்துகிற போது
அவர்களுக்கு என்று பொழுதுபோக்குவதற்கு ஒரு சில காரியங்களை அதோடு சேர்த்திருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த காவடி வேண்டுதல் காவடி போலவே தயார் செய்த ஆட்டக்காவடி என்கிற அந்த ஒரு வடிவம் உருவாகிறது. அந்த ஆட்டக்காவடி அப்படிங்கிறது தான், அதாவது மரபு ரீதியா இருக்கிற கலையையும் குறைத்து விடக்கூடாது, மதிப்பீட்டில் குறைத்து விடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த வேண்டுதல் காவடி எடுத்து வருகிறவர்களைப் போலவே இந்த ஆட்டக்கலைஞர்களும் ஆடி வருவார். அப்படி ஆடி வருவதிலே வித்தியாசம் இருக்கும். என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அவர்கள் கைகளால் பிடித்து வருவார்கள். வேண்டுதல் காவடி எடுத்து வருபவர்கள் இவர்கள் கைகளால் பிடிக்க மாட்டார்கள். காவடியை தோளில் சுமப்பவர்கள் கைகளால் தொடுவதில்லை. எப்படி என்றால், ஒரு சிறிது தூரம் நடந்து சென்ற பிறகு ஒரு இடத்தில் நிறுத்தி அனைவரையும் பார்க்க வைத்து, இந்த காவடி ஆட்ட கலைஞர் நடுவில் காவடியை வைத்து அதை சுற்றி ஆடி வந்து பின்னர் அந்த குனிந்து தோளில் சுமந்து முன்பின் அசைத்து ஆடுவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இதே காவடி சிந்து இசை வடிவத்திலே இதனோடு தெம்மாங்கு இசையையும் சேர்த்து மக்கள் ஆரவாரிக்கிற அளவிற்கு இந்த ஆட்டத்தை வைத்திருப்பார்கள். அப்படி காவடியை கைகளால் தொடாமலே முன்னாலும் பின்னாலும் அசைப்பது, தலையில் நேர்கோட்டு வடிவில் தலையின் மீது ஏற்றுவது, கையில் பிடிக்காமலே தலையின் நேர்கோட்டில் ஏற்றுவது என்ற அடிப்படையில் இதை செய்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது பார்வையாளர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்கும். அதோடு உடல் சோர்வு அல்லது மன மகிழ்ச்சியும் ஏற்படும். அப்படி ஏற்பட்டதால் தான் இந்த ஆட்டக்காவடி என்பது ஒரு சில கலைஞர்கள் நன்கு பயிற்சி எடுத்த ஒரு சில கலைஞர்கள் இதை வந்து தன்னுடைய தொழில்முறை கலையாகவே எடுத்துக்கொண்டார்கள். இதையும் தொழிலாக, அது அவருக்கு 1500 ரூபாய் 2000 ரூபாய் என்று பேசி அவரையும் அழைத்து செல்வார்கள். அவர் இடையில எங்க வந்து கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் அவர் ஆடி காட்டுவார். அப்படி ஆடுகிற போது ஒரு சில வித்தைகளை இதில் பயன்படுத்துவார். ஒரு சில வித்தைகள் என்று சொன்னால், கண்ணில் ரூபாய் நோட்டை தரையில் வைத்து அதை கண் வழியாக எடுக்கிற போது காவடி தோளிலே இருக்கும். தோளிலே காவடி வைத்து அவர் குனிந்து தரையில் இருக்கிற ரூபாய் நோட்டை கண்களின் இமைகளால் மூடி அதை எடுப்பார். அப்படி எடுக்கிற போது பார்ப்பவர்களுக்கு பரவசமாக இருக்கும். பின்பு வாயில் ஊசியை வைத்துக் கொண்டு ஒரு சில எலுமிச்சம்பழங்களை தரையில் போட்டு அந்த ஊசி நூல் வழியாக எலுமிச்சம்பழத்தை கோர்த்து எடுப்பது என்ற அந்த இதையும் செய்வார். இப்படி இதை செய்வது ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு, ஒரு வீடுகளின் அருகாமையில் நடக்கிற போது ஏணி போன்ற அமைப்புகளை வைத்துக்கொண்டு தலையில் காவடியை சுமந்து ஏணி மீது ஏறுவார். அதாவது இசைக்கு தகுந்தவாறு ஆடிக்கொண்டே மேலேயும் நின்று கொண்டே ஆடுவார். நின்று கொண்டு ஆடிவிட்டு பின்பர் அங்கிருந்து தலைகீழாக இறங்குவார். தலைகீழாக இறங்கும் போது ஏணியை கைகளால் பிடித்து கொண்டு தலையில் காவடியை வைத்துக் கொண்டு இறங்குவார். கைகளால் பிடிக்க மாட்டார் அந்த காவடியை. இது பார்ப்பதற்கு சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பார்ப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். கைத்தட்டி ஆரவாரிப்பார்கள். இப்படிதான் அந்த ஆட்டக்காவடி என்கிற அந்த விஷயத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள். இப்போ காவடி அப்படிங்கிற அந்த ஆட்டக்காவடியை நடத்தக்கூடிய கலைஞர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய மரபு கலைஞர்கள் கலாநிதியம் தங்கசாமி என்பவர் திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்திலே இருந்தார். அவர் சிறந்த தென்னிந்திய நாட்டுப்புற ஆட்டக்கலைஞர் என்ற விருதினை பெற்றவர். 1969 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதியாக இருந்தபோது அவரிடம் இந்த ஆட்டக்கலைக்காக அவர் இந்த விருதினை பெற்றவர். அவருடைய சிஷியர்கள் கூட பல ஆண்டுகள் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அப்போ அதுக்கு அடுத்து நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை விநாயகம் என்பவர் காவடி ஆட்டத்தில் மிக பெரும் கலைஞராக விளங்கினார். அதுபோல கோயம்புத்தூர் மாநகரத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் அவர்கள் மிகப்பெரிய காவடி ஆட்ட கலைஞராக இருந்தார். காவடி ஆட்ட கலைஞர் என்றால் நான் முன்னே குறிப்பிட்டது போல பல
வித்தைகளை இந்த காவடியை வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய ஒரு கலைஞர். இது அவர் தொடர்ந்து அவர் எல்லா ஊர்களுக்கும் பயணப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் எல்லோரும், குறிப்பிட்ட எல்லோரும். ஆனால் தற்போது இந்த கலைஞர்கள் போல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கான கலைஞர்கள் யாரும் இல்லை என்பது நாம் இதில் இருக்கக்கூடிய கடுமையான பயிற்சியை மேற்கொள்ள முடியாமல் போனது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். இன்னொரு இந்த காவடிக்கும் இந்த காவடிக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தீங்கன்னா, நம்முடைய வேண்டுதல் காவடி அல்லது தற்போது கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு காவடி ஆட்டம் போல ஒன்றை சொல்லிக் கொடுத்து அவர்களை ஆட வைக்கக்கூடிய அந்த காவடி என்ன என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அது இந்த சமன் செய்வர காவடி மாதிரி இருக்காது, எடை சமமாக்கப்பட்ட காவடி போல இருக்காது. ஒப்பனைகள் வேண்டுமானால் ஒன்று போல இருக்கும். ஆனால் இதை கைகளால் தொடாமல் ஆட முடியாது. ஏனென்றால் அந்த கைகள் தொடாமல் ஆடக்கூடிய ஆட்டக்கலைஞர்கள் ஆடக்கூடிய அந்த காவடி செய்முறை என்பது ஆழம் விழுதுகள், காய்ந்து போன ஆழம் விழுதுகள், அதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த கட்டையை நன்றாக உரைத்து அதை சமமான எடையாக்கி அதன் இரு ஓரங்களிலும் சமமான எடையுள்ள பலகையால் கட்டி அதை பிரம்பு குச்சிகளால் இணைத்து, அந்த வளைவு பகுதி இருக்கு, அதை பிரம்பு குச்சிகளால் இணைத்து அதில் ஒப்பனைகள் செய்து எதுவுமே சமமான எடையா இருக்கணும், எடையும் அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப நேரம் ஆடணும் இல்லையா அந்த கலைஞர். அப்போ எடையும் அதிகமாக இல்லாமல் நன்றாக அசைக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு காவடி தான் அந்த ஆட்டக்காவடி. இப்போ செய்முறையே இவ்வளவு கஷ்டமாக இருக்கிற போது அதை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களும் சிறிது கடுமையாகத்தான் இருக்கும். ஆக அப்படி அந்த கடுமையான ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது என்பதாலேயே என்னவோ இந்த கரகாட்டத்தை கத்துக்கிற அளவுக்கு மாணவர்கள் காவடி ஆட்டத்துக்கு அடுத்த தலைமுறை தயாராக சிறிது காலதாமதம் ஆகிறது. ஆனால் முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றுமில்லை, நாம் செய்ய முடியும். அப்படி செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த காவடி ஆட்டம், நம்முடைய மரபு ரீதியாக கடத்தப்பட்ட அந்த காவடி ஆட்டம் மிகப்பெரிய ஆட்டக்கலையாக இருக்கும். இன்றைக்கு துணைநிலை ஆட்டங்களாக அது பயன்படுத்தப்பட்டு வந்தது. துணைநிலை ஆட்டம் என்று சொன்னால், ஒரு ஊரில் திருவிழா என்று சொன்னால் அங்கு கரகாட்டம், குறவன் பொருத்தி ஆட்டம், அது பொய்க்கால் குதிரை ஆட்டம், மயிலாட்டம், மாடு ஆட்டம் என்று இந்த இதெல்லாம் சேர்ந்து வருகிற போது காவடி ஆட்டமும் ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் நிகழ்த்தக்கூடிய ஒரு கலையாக அவரும் அதுக்கு ஆட்டக்கலைஞராக இருந்து வந்திருக்கிறார்கள். நான் ஒரு குறிப்பிட்ட வயதிலிருந்து இந்த ஆட்டக்கலைகளை பார்க்க நேர்ந்த காலத்திலிருந்து காவடி ஆட்டம் தனி கலையாக நிகழ்த்தப்படுவதில்லை, ஒரு துணைநிலை ஆட்டமாக கரகாட்டம், மாடாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் இது போன்ற ஆட்டங்களில் ஒன்றிணைந்து செயல்படுவதாக இந்த காவடி ஆட்டம் இருந்து வந்திருக்கிறது. அதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி அந்த தனியாக நிகழ்த்தினாலும் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் நிகழ்த்துவதற்கு சரியான வாய்ப்புகள் அல்லது அதிக நேரம் நிறுத்தினால் ஒரு கலை பார்ப்பவர்களுக்கு சற்று தொய்வு ஏற்படும், பார்வையாளர்களுக்கு கொஞ்சம் ரசனை குறைவு ஏற்படும் என்பதால் இந்த கலைகள் முழுக்க ஒரு துணைநிலை ஆட்டங்களாகவே இன்றைக்கு வரைக்கும் நிகழ்த்தி கொண்டு வருகிறார்கள். அதுவும் தற்போது பள்ளி கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற போது இந்த கலைகள் முழுமையாக நாம் கொடுக்க முடிவது இல்லை. காரணம், இதில் அதிகபட்சமாக ஒரு மாணவர் முதலாண்டு சேர்ந்ததிலிருந்து படிக்கிறார் என்று சொன்னால் அதிகபட்சம் 4 ஆண்டுகள் தான் இந்த கலைகளை கற்றுக்கொள்ள முடியும் அவரால். ஒரு தொழில்முறை கலையாக அவர் கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் இந்த காவடியால் என்ன பெரிய சமூக மாற்றம், என்ன சமூக விழிப்புணர்வு இருக்கும் என்று சொன்னால், ஒரு கலைஞன் எப்போதுமே சமூக விழிப்புணர்வு தரக்கூடிய கலைஞன் தான். அப்படி அவன் சமூக விழிப்புணர்வு தரக்கூடிய கலைஞன் அப்படி என்று சொன்னால் அவன் பார்வையாளர்களை கவர வேண்டும். அப்படி கவரக்கூடிய ஒரு இடத்தில் இந்த காவடி ஆட்டம் இருக்கிறது. நான் முன்னர் குறிப்பிட்டது போல இதில் பயன்படுத்தக்கூடிய வித்தைகள் செய்கிற போது ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான கூட்டத்தை
இந்த இசை வடிவமும் சரி, இந்த ஆட்ட வடிவமும் சரி, மக்களை இன்றைக்கும் கவர்ந்து வருவதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கும் கவர்ந்து வருகிறது. அப்படி கவரக்கூடிய ஒரு ஆட்டமே நாம் கவரக்கூடிய அந்த இடத்தில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நம்மளால் ஏற்படுத்த முடியும். ஏனென்றால் இன்றைக்கு நிறைய மாசுபாடுகள் இருக்கிறது. இதையெல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் போய் சொல்ல முடியும் என்று சொன்னால், கலைஞர்கள் அந்த இடத்தில் போய் நிற்கிற போது, ஒரு இசைக்கருவியை வாசிக்கிற போது, அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆட்டக்கலையை நிகழ்த்துகிற போது தான் மக்கள் கூடுவார்கள் அந்த இடத்தில். அப்படி கூடக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் ஒரு அரிய பெரும் கலையாக இது இருக்கிறது. அதோடு இந்த மரபு ரீதியாக வேண்டுதல் பொருட்களை கொண்டு போகக்கூடிய பக்தியின் மார்க்கமாக உருவான இந்த கலை மக்களை இன்னமும் அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவில் இந்த கலை இருக்கிறது. இன்றைக்கும் மலை குன்று இருக்கும் தோறும் குமரன் இருக்கும் இடமாக வழிபடக்கூடிய மக்கள் இன்றைக்கும் காவடி, வேண்டுதல் காவடி எடுத்து செல்கிறார்கள். அப்ப வேண்டுதல் காவடி இன்னமும் இருக்கிறது. ஆனால் ஆட்ட காவடி அவ்வளவு தூரம் ஒரு நிலை பெற்றதாக இருக்க முடியவில்லை. காரணம், இதில் இருக்கக்கூடிய பயிற்சி கடினங்கள். பயிற்சி எடுப்பதற்கு கொஞ்சம் கடினமான ஒரு கலையாக இருக்கிறது. இந்த கலையை கற்றுக்கொண்டால் அனைவருக்கும் இந்த கலை மிகுந்த உதவியாக இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. காவடி குறித்து இவ்வளவு நேரமாக நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டது ஒரு சிறிய அளவே. இதில் பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்கள் இந்த காவடி ஆட்டத்தினை, நம்முடைய மரபு கலையான இந்த காவடி ஆட்டத்தினை கற்று தெளிந்து ஒரு மேடையில் முழு நேரமாக நிகழ்த்த முடியும். நாங்கள் இதை ஒரு 10 நிமிடம் மட்டும், ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள் நாம் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினால்தான் பார்வையாளர்கள் போர் அடிக்காமல் பார்ப்பார்கள் என்று சொன்னார்கள். போர் அடிக்காமல் இருக்கணும் ஒரு கலை நிகழ்த்துற போது. அதே நேரத்தில் இந்த கலையோட சாராம்சத்தை கெடுத்து விடாமலும் இருக்க வேண்டும். சிலர் இன்றைக்கு திரைத்துறையில் கற்பனைக்கு ஏற்றவாறு அபரிமிதமான கற்பனைகளை உருவாக்கி காவடிக்கு மேல ஒரு சில ஆர்னமெண்ட்டுகளை தயார் பண்ணி அதை ஸ்டார் காவடி அப்படிங்கிறது உருவாக்குறது. இதெல்லாம் நம்ம பார்வையாளர்களை கவரும் விதமாக இருக்குமே தவிர அது நிலை பெற்று பயிற்சியாக இருக்காது என்பதை இதன் மூலம் உணர வேண்டும். நிலை பெற்ற பயிற்சி என்று சொன்னால், நமக்கு முன்னோர்கள் எப்படி இந்த கலையை காட்டினார்களோ அதிலிருந்து சிறு வேறுபாடுகளை வேணாம் நிகழ்த்தி கொள்ளலாம். முழுமையாக அதை மாற்றி வேறு வடிவங்களில் இதை கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஏற்கனவே இருக்கிற கலைகளை மீட்டெடுக்க முடியாமல் போகும். அதோடு அந்த கலைகளை அழித்து விடுவதற்கும் ஒரு நோக்கம், ஒரு காரணியாக அமைந்துவிடும் என்பதால் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் முழுமையாக நீங்கள் மரபு கலைஞர்களைப் போல, தொழில்முறை கலைஞர்கள் போல 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நிகழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. 10 நிமிடங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் சரி, அல்லது கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் சரி, அந்த 10 நிமிடங்கள் இந்த மரபு கலையை கெடாதவாறு என்னென்ன விஷயங்கள் இசையிலும் சரி, பாடல்களிலும் சரி கவனம் செலுத்தி அதில் எந்தவித ஆபாசங்களையோ ஆபாச சொற்களையோ இல்லாமல் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் குறிப்பிடுவது, நம்முடைய எந்த மரபு கலையும் ஆபாச கலைகள் அல்ல. இன்றைக்கு நீங்கள் நம்முடைய மாஸ் மீடியா என்று சொல்லக்கூடிய மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய அந்த மீடியாக்களில், யூடியூப்பு இது போன்ற மீடியாக்களில் நாட்டுப்புற நடனங்கள், தமிழக நாட்டுப்புற நடனங்கள் என்று அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மிக 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 மோசமான ஆபாச நடனங்களை நாட்டுப்புற நடனங்கள் என்று பதிவிட்டிருக்கிறார்கள். அந்த பதிவு நம்முடைய மரபை மிக மிக குறைத்து மதிப்பிடுகிற ஒரு சூழலை எதிர்கால சந்ததிக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். எனவே
நம்முடைய மரபு கலைகள் எதுவுமே ஆபாச கலை ஆனது இல்லை. மாறாக நம்முடைய கலைகள் அனைத்துமே வாழ்வியலோடு தொடர்புடைய கலை. ஒரு கரகாட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நீர்நிலையோடு ஒட்டிய கலை. புனித நீரை எடுத்து வரக்கூடியதற்காக புனித நீர் எந்த இடத்தில் எடுக்கிறோமோ அந்த இடமும் புனிதமான இடமாக கருதப்பட வேண்டும் என்பதற்காக உருவான கலை அந்த கரகாட்டம். ஊருக்குள்ள முதல்ல திருவிழா ஆரம்பிச்சோம்னா அங்கே இருந்து தான் தண்ணி எடுத்துட்டு வந்து கோயிலை சுத்தப்படுத்துறது, சாமியை சுத்தப்படுத்துறதுங்கிற போது அது இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் என்பது. இப்போ காவடியை நிகழ்த்துகிறோம் என்று சொன்னால் வேண்டுதல் காவடியை எங்கு பார்த்தாலும் ஒரு நீர்நிலையிலிருந்து தான் ஆரம்பிப்பார்கள். நீர்நிலையை குளித்து புத்தாடையை உடுத்தி சந்தனம் குங்குமங்களை அலங்கரித்து அங்கிருந்து தான் தொடங்குவார்கள். வேண்டுதல் பொருளை எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட அந்த கோவிலுக்கு வந்து சேருவதற்கு ஒரு குறிப்பிட்ட நீர்நிலையை தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஆக இப்படி வாழ்வியலுக்கு எதெல்லாம் தொடர்பு உள்ளதோ அதை அடிப்படையாக வைத்து உருவானதுதான் நம்முடைய பாரம்பரிய கலைகள் என்பதை அனைவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது இந்த கலை. மனிதர்களுடைய உள்ள வெளிப்பாடுகளை பொழுதுபோக்கு அம்சங்களாக உள்ளடக்கிய ஒரு சில விஷயங்களையும் இந்த கலைகள் ஏற்படுத்துகிறது. இசை வடிவத்திலும் நம்மை வந்து ஆளுமை செய்திருக்கிறது இந்த இசைக்கலை. இதற்கு தேவைப்பட்ட இசைக்கலை. அப்போ அப்படி இருக்கிற அந்த கலைகளை ஆபாச கலைகளாக மாஸ் மீடியாக்கள் மாற்றி இருக்கிறது என்றுதான் சொல்லுவேன். தவிர யாரோ ஒரு சில பேர் செய்கிற அந்த பதிவீடுகளுக்கு பல பேர் பார்வையாளர்களாக அமைகிற போது இது காலப்போக்கில் என்ன நிலையை எட்டும் என்று கவலைப்படுகிறேன் என்று சொன்னால், இது இப்படி தமிழக நாட்டுப்புற நடனங்கள் என்று சொன்னாலே அது ஆபாசம் மிகுந்த ஒரு நடனமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய மனநிலைக்கு எதிர்கால சந்ததியினரை மாற்றி விடுவோம் என்ற அந்த கவலையோடு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வது, நம்முடைய மரபு கலைகளில் எந்தவித ஆபாசங்களும் கிடையாது. இரட்டையர்த்த பாடல்கள் கிடையாது, இரட்டையர்த்த வசனங்கள் கிடையாது. அதாவது இவையெல்லாம் இடைக்காலத்தில் பிறரால் உள்ளே புகுத்தப்பட்டது என்றே ஆய்வு முடிவுகள் சொல்கின்றன. பிறரால் செய்யப்பட்ட அந்த கலப்புகள் நம்முடைய தலைமுறைக்கு தவறான செய்தியை பரப்பிவிடும் என்பதை மனதில் கொண்டு இது போன்ற ஆட்டக்கலைகளை எல்லா கல்வி நிறுவனங்களும் கையில் எடுக்க வேண்டும். ஒரு பள்ளியோ இல்லை கல்லூரியோ பல்கலைக்கழகமோ ஒரு ஆண்டு விழா என்று நடத்தினால் அதில் அந்த நேரத்தில் மட்டும் இது போன்ற கலைகளை அறிமுகப்படுத்துவது என்பது இந்த கலைகளுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் அல்ல. தொடர்ந்து மாணவர்கள் படிக்கிறவர்களுக்கு இது போன்ற கலைகளை நாம் ஒரு மாதத்தில் 2 முறையாவது குறைந்தது இது போன்ற மரபு கலைகளை அவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும். அப்படி பயிற்றுவித்து அவர்கள் அனைவரையும் இந்த கலைகள் பற்றிய முழு அறிவை பெறுவதற்கு நாம் முனைந்தால் மட்டுமே இதன் மீது இருக்கிற ஆபாச பார்வையாக இருந்தாலும் சரி, இதற்குள்ள இருக்கக்கூடிய காரண காரியங்களை தெரிந்து இந்த கலைகளை அவர்கள் கற்றுக்கொள்ளும் நிலை உருவாகும் என்பதில் நான் முழுமையாக நம்புகிறேன். அந்த புரிதல் எதிர்கால சந்ததியினருக்கு நாம் உருவாக்கி தர வேண்டும். அந்த வேண்டுதலோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.